டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் ஆளுநர் குறித்து சர்ச்சை கேள்வி. ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது என கேள்வியால் தேர்வர்கள் குழப்பம். தமிழ்நாட்டில் சனாதனத்திற்கு எதிராக பேச ஆரம்பித்த சிலர் திடீரென அமைதியாகிவிட்டனர். அமைச்சர் உதயநிதியை மறைமுகமாக விமர்சித்த ஆளுநர் ஆர் என் ரவி. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பேசிய வீடியோவை வெளியிட்டது தமக்கு தெரியாது. தனது எக்ஸ் தளத்தில் அட்மின் பதிவிட்டிருக்கலாம் என திருமாவளவன் பேட்டி. தமிழகத்தில் நடப்பாண்டில் 40 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு. தஞ்சை அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்ட பிறகு உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. விருத்தாச்சலம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் எடை போடாமல் இரவோடு இரவாக நெல் மூட்டைகள் கொள்முதல். மூட்டை ஒன்றுக்கு 100 ரூபாய் லஞ்சம் பெறப்படுவதாக வீடியோ வெளியிட்ட விவசாயி. தஞ்சை குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யாவிட்டால் சாலை மறியலில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை. குடியாத்தத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரின் கையை பிடித்து அழுது புலம்பிய பெண். வீடு ஒதுக்கி தருவதாக கூறி 4 ஆண்டுகள் ஆகியும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் பாதுகாப்பு இன்றி தவிப்பதாக வேதனை. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே கைகலப்பு. ஜெயக்குமார் கொலை தொடர்பாக எம்எல்ஏ ரூபி மனோகரிடம் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு. நாமக்கலில் இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழப்பு. வதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. ஈரோடு மரப்பாலம் பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனை. 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. திருச்சியில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை. சர்ச்சை கருத்தை தெரிவித்ததாக கைது செய்யப்பட்ட சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீட்டித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. ஓணம் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாள் எதிரொலி. சேலம் மற்றும் தருமபுரி சந்தைகளில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. தொடர் விடுமுறையால் உதகையில் குவியும் சுற்றுலா பயணிகள். உலக புகழ்பெற்ற மலை ரயிலில் உற்சாகத்துடன் பயணித்து குதூகலம். தேனி அருகே இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற நபர்.
சிசிடிவி காட்சியை கொண்டு போலீசார் விசாரணை. சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற கோபூஜை. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். ஜம்மு காஷ்மீர் இளைஞர்கள் வாரிசு அரசியலால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தோடா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஹிந்தி அறிவிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவு. அனைத்து இந்திய மொழிகளுடனும் ஹிந்திக்கு பிரிக்க முடியாத உறவு உள்ளது என மத்திய அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து. பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மருத்துவர்களை சந்தித்த மமதா பானர்ஜி. கோரிக்கைகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவை என பேச்சு. தான் வளர்க்கும் பசு என்ற கன்றுக்குட்டியை கொஞ்சி விளையாடிய பிரதமர் மோடி. தீப் ஜோதி என பெயரிட்டுள்ளதாக மகிழ்ச்சியுடன் பதிவு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட சீதாராம் யெச்சூரியின் உடல். இறுதி மரியாதையில் கனத்த இதயத்தோடு பங்கேற்ற தோழர்கள். தகுதி நீக்க விவகாரத்தில் இந்திய ஒலிம்பிக் சங்கம் போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற வினேஷ் போகத் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு. சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தின் முடிவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வினேஷ் போகத் விரும்பவில்லை என வழக்கறிஞர் விளக்கம். விண்வெளியில் வாழவே மிகவும் விருப்பம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தவாறு சுனிதா வில்லியம்ஸ் பேட்டி.